வெல்லுங்கன்னு வெல்லுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம சென்னை குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர் உள்ள இருக்கோம். சூப்பர் சரவணா ஸ்டோர் உள்ள ஜவுளி எடுக்க வந்த நம்ம அண்ணன், உங்கள் பேர் என்ன? சபாபதி. சபாபதி. இந்த கடை ஓனர் பேரும் பரவாயில்ல. சபாபதி தான் அந்த கடையினுடைய ஓனர். அவருடைய பேர் கொண்ட ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த கேள்வி கேட்க போகிறோம். அண்ணே, தமிழ் மாதங்கள் என்ன அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? தை மாசி பங்குனி சித்திரை. முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்? தையில் ஆரம்பிக்கணுமா இல்லை சித்திரையில் ஆரம்பிப்பா? தை ஆரம்பிப்பாங்க, சித்திரையிலே ஆரம்பிக்கும். எதில் ஆரம்பிக்கலாம்? ஆரம்பிக்கணும். எதில் ஆரம்பிக்கணும்? நான் எதாக இருந்தாலும் என் ஒய்ஃப்ட கேட்டு தான் சொல்லுவேன். கொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற. ஆமாம், நீங்கள் சொல்லுங்க. சித்திரை மாதம். சித்திரையில் ஆரம்பிச்சிருமா? சித்திரையில் ஆரம்பிக்கணும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. சித்திரை ஆரம்பிச்சியே மறந்து வாங்க. சித்திரை சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. புரியுதா? எப்படி ஆள்கிட்ட இந்த மாதிரி ஆள்கிட்ட தாங்க கேட்கணுங்கிறது. எப்படி உங்கள் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தாங்களோ உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் இந்த மாதிரி ஆள்கிட்ட கேட்கணும். சுப்ரியா. சுப்ரியா பேர்? சுப்ரியா. சுப்ரியா. சுப்ரியா அதான பேரு? ஆமாம். என்ன பண்ணுறீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டா? ஏன் அப்போ நம்ம தேடிட்டு இருந்தாலும் இவங்க தையா, இவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆமாம். எந்த ஊருக்கா நீங்கள்? சென்னை தாங்க. சென்னை தானா? சென்னையிலங்க தாம்பரம். நம்ம தாம்பரத்துலேருந்து மேக்கப் போடக்கூடிய ஒரு இப்போ மேக்கப் போடுறது தான் துணிலுக்கு வந்திருக்கீங்களா? இல்லைங்க எனக்கு. சரி, அதை விடுங்க. நான் வேறு ஒன்றும் பெருசாலாம் கேள்வி கேட்கல. யாரையும் கலாச்சிலாம் பேச மாட்டோம். உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் மாதங்கள் ஒன்று இருக்குல்லக்க. ஆமாம், அது பாதி விட்ட கேட்க யாருக்கும் தெரிய மாட்டேங்க. நீங்கள் பார்த்தா நான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கீங்க, நல்லா படித்த ஆள் மாதிரி தெரியுறீங்க. அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கேட்டு வாங்கிவிட்டு ஒரே போயிடுவோம். தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்கள், இல்லைன்னு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறீங்களா? ஆரம்பிங்க. எங்கேருந்து ஆரம்பிங்க? சித்திரை வைகாசி ஆனி சித்திரை ஆவணி புரட்டாசி. மறந்து வாங்கலாம். ஏன் இவ்வளோ வேகம்? மேக்கப் போடுற மாதிரியே எவ்வளோ வேகமாக போடுறது? சித்திரை வைகாசி. சித்திரை வைகாசியா புரட்டாசியா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வைகாசி. சித்திரை வைகாசி தானே? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. அப்புறம் சித்திரை. அதோட முடிஞ்சிருச்சு. பங்குனியோட மாசமே முடிஞ்சு போச்சா? இதுக்கு தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் முதல்ல. சரியா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நீங்கள் ஜவுளி எடுங்க, நான் பார்த்து இந்த பக்கம் எடுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமாம், ஒன்றும் இல்லை பண்ண முடியாது. இப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன். நம்ம தமிழ் மாதம் இருக்குல்ல, இந்த தமிழ் மாதம் எதில் ஆரம்பிக்கும் எதில் முடியுதுன்னு கேட்டால் யாரும் சொல்ல தெரியும். சித்திரையில் ஆரம்பிக்குது, பங்குனியில். சித்திரையில் ஆரம்பிச்சு பங்குனியில் முடியுதியா? ஒரு வாட்டி சொல்லிடுமா உங்க ஏழை? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி. ஐப்பசி கார்த்திகையா? ஐப்பசி கார்த்திகை மார்கழி. ஏன் இப்படி குழப்பி விடுறீங்க? கரெக்டாக தான் சொன்னேன். ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காட்சிக்கு மாத்தி சொன்னேன். இல்லைம்மா, இல்லை கரெக்டாக. எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகி. சித்திரை வைகாசி. சித்திரை வைகாசி. நிறுத்தி சொல்லுமா. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. 12 புரியுதா? இதுதாங்க தமிழ் மாசம். இதை விட்டுட்டு நீங்க யார் யார்ட்டமா கேட்டீங்க? இருங்க, நம்ம அவரை கேட்டுக்கலாம்ல. ஆமா, உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. உங்க பேர் சொல்லு பாப்பா. தீபிகா. தீபிகா. உன் பேருமா? இந்துமதி. இந்துமதி. ரெண்டு அக்கா தங்கச்சா? சூப்பர். இது உங்க அம்மாவா? அக்கா உங்க பேர் என்ன? கண்ணகி. கண்ணகி. பார்த்துருக்கேம்மா. ஏய், உன்னெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம்யா. இன்னைக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ல சும்மா பார்க்கோம், அப்படிதானே? எங்க பார்த்த பாப்பா? ஸ்கூல்ல பார்த்திருக்கேன். ஸ்கூல்லே பார்த்துருக்கியா? சின்ன வயசுல பார்த்தேன். சின்ன வயசுல பார்த்ததியா? நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, நாங்கள் தான் வளர்ந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்றாப்ல, அப்படிதானம்மா? சரி பாப்பா, நீ சொல்லு பாப்பா. நீ பார்த்தா நல்ல புத்திசாலி பிள்ளை மாதிரி இருக்க. இந்த தமிழ் மாதங்கள் அப்படின்னா எத்தனைமா? 12. ஆங்கில மாதங்கள் 20. 20. ஆங்கில மாதம் 20. தமிழ் மாதம்னா கொஞ்சம் கம்மியா? 12 தான். தமிழுக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான், அப்படிதானம்மா? ஆமாம். முதல்ல ஆங்கில மாதங்கள் சொல்லிடுறியா பாப்பா? ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அழகா சொல்லிட்டாப்ல. கை தட்டுங்களம்மா, கை தட்டுங்க. கை தட்டுற. இப்போ தமிழ் மாதங்கள் சொல்லு பாப்பா. ஜனவரி பிப்ரவரி ஜனவரி டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே, அப்படி ரிட்டர்ன்ல போங்க. அதான் தமிழ், அப்படிதானே? அவ்வளோதான். நீ சொல்லு பாப்பா. ஏய், வாங்கிட்ட போய் மனுஷன் பேசுவான். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஏதோ கொலை. ஏ, பயப்படாங்க. வாமா, உனக்கு கேள்வி வேற. உனக்கு வா.
நீ சொல்லுமா. அதாவது உனக்கு எதுவுமே தெரியாதா? அதுவும் நீ கேட்டால் தெரியாதுதான் சொல்லுவோம். சரி ரைட்டு. கண்ணகேக்கா நீங்கள் சொல்லிட்டு போயிருங்கக்கா. தமிழ் மாதங்கள் மட்டும் சொல்லிடுங்களேன். தமிழ் மாதம் வந்து தை, மாசி. முதல் தையா? தை தானே? தை தான். அதில் மாற்றுக்கிறது. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஆனி ஆவணி. ஆடி, ஆவணி. ஆனியா ஆடியா ஆவணியா ஆனியா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஆனி ஆவணி, புரட்டாசி. ஆடி, ஆவணி, புரட்டாசி. ஆடி, ஆவணி சார். நீங்க பதட்டெல்லாம் சொல்லுங்க. இந்த அக்கா சொல்லுவாங்க பாருங்க. நீங்க சொல்லுங்க. தமிழ் மாசம் தமிழ் மாதம் சொல்லுங்க. சித்திரை, வைகாசி. நல்லா கேட்டுக்கிறேன். வா பாப்பா முன்னாடி வந்து கேளு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. என்ன நீங்க அவங்க தையில ஆரம்பிச்சாங்க, நீங்க சித்துல ஆரம்பிங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி. முதல் சித்திரையா தையா? சித்திரை. தை, மாசி. தை மாசம் சித்திரை, வைகாசி. இங்க தைன்னு சொல்றாங்களா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தப்பு. சித்திரை தான். தை தான் சார். ஏய் நாங்க எத்தனை மாதம் தை தைன்னு ஆடி நடக்கோம். என்னடா நீ சித்திரை தை தானே? ஆமா கண்ணகி தை தான் சொல்றாங்க. சித்திரை, வைகாசி. உங்க பேர் என்ன? சாந்தி. கண்ணகின் பேர் வச்சிருக்கும் போற தையில ஆரம்பிங்க. சாந்தியின் பேர் வச்சிருக்கும் போது சித்திரையில ஆரம்பிங்க. தீர்ப்பு சொல்லியாச்சுக்க. ரைட்டு வரட்டும் பாப்போம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. பாப்பா ஒண்ணு இல்லம்மா. இப்ப நான் நம்ம நிறைய ஆள்கிட்ட கேட்டேன். தமிழ் மாதங்கள் எத்தனைன்னு கேட்டா ஒரு ஆள் 20ங்குது, ஒரு ஆள் 25ங்கு, ஒரு ஆள் 40 கூட சொல்லியிருக்கு. ஆமா தமிழ் மாதங்கள்லாம் எத்தனை பாப்பா? 13. 13யா? இவ்வளவு நேரம் ஏன்ட்ட கேட்க ஊரா கேட்டு வச்சிருக்கேன். நீ சொல்லிடலாம். தமிழ் மாதங்கள் எத்தனை? அது உங்க ஊர்ல. நீ சொல்லுமா. 18 சொல்லிடுமா? சூப்பர். நீங்க ஒரு 18 சொல்லிட்டு போவோம். பின்ன யாராவது கேட்டாங்களா? உங்களை மறிச்சு யாராவது தப்பா கேட்டாங்களா? தமிழ் மாசம் இத்தனை இன்னைக்கு சொல்றேன். 2024 பாப்பா. இது 24 முடிய போதியாக தீபாவளியோட முடிஞ்சிடும். அடுத்த வருஷத்துல இருந்து மாதங்கள் எதுவும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாப்பா? வாய்ப்பு இல்லைல்ல? வாய்ப்பு இருக்காச்சுலாம். 18ஓட நிறுத்திட்டு நல்லது. நீ 13ஆமா? அவங்க உன்னோட 5 மாசம் அதிகமா சொல்றாங்களே. 12. என்ன 11 ஆற காணோம்? 12 தானா? நீ பாப்பா? 20. நான் ஒரு 2 சேர்த்து ஐயா சொல்லுவேன். 20 தானே பாப்பா? ரைட்டு. கொஞ்சம் சேர்ந்து வாங்கலாம். ஏன் பிரிஞ்சு ஓடுறீங்க? அழகா பேசிட்டு இருக்கீங்க. நீ பாப்பா அந்த தமிழ் மாசத்தை சொல்றியா? 13 மாசம் சொல்லணும். சரியா? 13 மாதங்களை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் நிகழ்ச்சியிலேருந்து சொல்லுங்கன்னு வெல்லுங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து பார்ப்பீங்க. நீங்கள் 13 மாதம் கரெக்டாக சொல்லணும், நீங்கள் 20 மாதம் கரெக்டாக சொல்லணும், நீங்கள் 12 மாதத்தை கரெக்டாக சொல்லணும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. சரியா? சூப்பர். ஆரம்பிக்க. நீங்கள் என்ன பாப்பா உங்கள் பேர் சொன்னீங்க? சுபாஷினி. சுபஸ்ரீ. முதல்ல சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்காப்ல. சொல்லுமா. சித்திரை, வைகாசி. சித்திரை, நித்திரை. சித்திரை நித்திரையா? அடுத்து மாத்திரைன்னு சொல்லுவோம். சித்திரை நித்திரை மாத்திரை. ஏங்க நிக்கிறை? என்ன இதுக்கு மேல ஏன்டா கேட்குற? தெரியாம கேட்டேன் பாப்பா. அப்படியே இல்லைவா? வர சொல்லலாம். ஆமா இந்தியாவிலே வந்து தமிழ் மாதங்களை 20 மாதங்களாக கூறிய ஒரே பெருமைக்குரிய என்ன சரிமா? கீர்த்தனா ஸ்ரீ. நீ சொல்லுமா. எங்க ஆரம்பிக்கிறது? சும்மா தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. நான் பார்த்தா மாத்திரெல்லாம் சொன்னாப்லையே. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி. சித்திரை, வைகாசி, ஆடி பெருமா நேரே. ஆவணி. ஆடி முடிச்சு BMW அம்பாசிடர் இனோவா கிறிஸ்டா முடிச்சிருமா? சூப்பரியா. தமிழ் மாசம் ஓவர். பாப்பா நீ வர சொல்லலாம். ஆமா நீ அதை கரெக்டாக சொல்றேன் பாப்பா. முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது? ஆடியா? வைகாசி, வைகாசியில் ஆரம்பிப்பா. வைகாசி பிறந்தாச்சியா? இந்தாங்க வைகாசில இருந்து வருது பாருங்க. வைகாசி, சித்திரை. முதல்ல சித்திரையா? சித்திரை, சித்திரி, அடுத்து கத்திரி. சும்மா ஒரு படித்த பிள்ளை அழகா சொல்றாப்லே. நீ என்ன சரி பாப்பா? கீர்த்தனா ஸ்ரீ, கோபிகா ஸ்ரீகிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் நல்ல முன்னாடி வச்சலாம். என் முதுகு தான் தெரியுது அந்த பக்கம். ஆமா நீ இப்போ சொல்லலாப்ல. என்னம்மா முதல்ல வைகாசியா? சித்திரை. முதல்ல சித்திரை, வைகாசி, அடுத்து வைகாசி, ஆனி, ஆனி, ஆவடி, ஆவடி, ஆடி, ஆவடி கோயம்பேடு. அடுத்து ஆடிட்டே சொல்ல. அந்த பிள்ளை ஆடிட்டே சொல்லிட்டு இருக்கலாம். யாரு உங்க அம்மா? உங்க அம்மா வாங்க முன்னாடி நில்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பிள்ளை சொல்லுதான் பார்ப்போம். சொல்லு அழகா சொல்ற. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி,
ஆனால் இந்த அளவுக்கு சொன்னதே பெரிய விஷயம் பாப்பா. பாப்பா கொரடி கை தட்டுங்கயா, கை தட்டுங்கயா. ஆமாம், முதல் மாதம் என்ன பாப்பா அது? வைகாசி. முதல்ல சித்திரையில் ஆரம்பித்து எதில் முடியுது? உனக்கு இடையில விட்டுருவோம். கடைசி முதல்ல சித்திரையில் ஆரம்பிக்கு. மார்ச்சா? பங்குனி. நீ பிறந்தியவா? நீ பிறந்தியே பங்குனி. அதான் கடைசி மாதம். அதுக்கப்புறம் மாதமே இல்லை. அதனாலதான் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நாம வந்து தமிழ் மாதங்கள் எத்தனை, அது என்னென்ன மாதம் அப்படின்னு கேட்டோம். நம்ம சபாபதி என்ன அழகாக சொல்லிட்டார். நான் முதல்ல சொன்னேன், இந்த கடையினுடைய உரிமையாளர் பேர் சபாபதி. அதே பேரில் ஒரு ஆள்கிட்ட கேட்டதுக்கு, ஆனால் அவர் சபாபதி என்ன பேரை காப்பாற்றிட்டீங்க. ரைட்டு. இவருக்கு நம்ம ஹெல்த் பேஸ்கெட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட்டை நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சி எதில் வருது தெரியுமா? இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் அப்படின்ற யூடியூப் சேனல்லேருந்து சொல்லுங்கன்னே வெல்லுங்க அப்படின்ற நிகழ்ச்சியில் தான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதுக்கு நன்றி. உங்களுக்கு ஹெல்த் பேஸ்கெட் வழங்கும். சரியான பதில் சொன்னதுனால ஒரு அற்புதமான பரிசு. கை தட்டுங்க. ஓகே, ஹெல்த் பேஸ்கெட் சாப்பிட்டு ஹெல்த்தாக இருக்கணும். என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஹெல்த் பேஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்டு.